ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்கின்றது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், புகலிட நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. மலிந்தால் சந்தைக்கு வரும் என்பது ஒரு பழமொழி. அந்த பழமொழியை நிரூபிப்பது போல கடந்த வாரம் அமெரிக்கா ஸ்ரீலங்காவில் சில முக்கியமான டீல்களை செய்த நிலையில் அந்த டீல்களின் விவரங்கள் தற்போது மெல்ல மெல்ல பகிரங்கத்துக்கு வருகின்றன. ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல்களுக்கு செயற்கைக்கோள் இணைப்பு தொடர்பாடல்களை வழங்குவது உட்பட்ட சில கடல்சார் டீல்களை அமெரிக்கா செய்த நிலையில் இப்போது அந்த டீல்களில் அமெரிக்கா எவ்வாறு இலங்கையில் ஆதிக்கம் செலுத்த தலைப்படுகின்றது என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் கொழும்பு துறைமுகத்தில் இனிமேல் அமெரிக்கா ஆதிக்கம் அதிகமாகும் என்ற வகையில் வாஷிங்டனில் சில செய்திகள் பகிரங்கமாகியுள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் அமெரிக்காவுக்காக ஒரு சரக்கு போக்குவரத்து பகுதியும் இதற்கு அப்பால் அமெரிக்காவுக்காக மேற்கு கொள்கலன் முனையத்தை மேம்படுத்தவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதியை வழங்கிய விடயம் அமெரிக்காவில் நடைபெற்ற கடல்சார் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் இந்த வாரம் வெளிப்பட்டது. ஆக மொத்தம் கொழும்பு துறைமுகத்தில் வைத்து கஜபாகு என்ற ஸ்ரீலங்காவின் போர்க்கப்பலில், அது அமெரிக்கா வழங்கிய ஒரு கப்பல் தான், பின்னர் கஜபாகு என்ற பெயர் மாற்றத்தை பெற்றிருந்தது. அந்த கப்பலில் அமெரிக்காவின் தெற்காசிய இராஜாங்க செயலாளரும் பிரதி வெளியுறவு துணை அமைச்சருமான போல் கபூர் ஏறி பார்வையிட்ட பின்னர் வெளிப்பட்ட டீல்கள் இவ்வாறு மெல்ல மெல்ல வெளிக்கிளம்பவும் பகிரங்கத்துக்கும் வருகின்றன. இவ்வாறான ராஜதந்திர டீல்கள் வெளிப்படும் அதே இலங்கை தீவில் ஏற்கனவே பல மாபியா மற்றும் பாதாள பூதங்களின் டீல்களும் வெளிப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது உள்ளேயுள்ள பாதாள உலகத்தாதா ஹரக்கட்டாவை மையப்படுத்திய சில புதிய அதிர்ச்சி டீல் பூதங்கள் வெளிப்பட்டுள்ளன. இந்த இளஞ்ச வலையமைப்பு பூதத்தில் நாட்டில் உள்ள சில முக்கியமான சட்டவாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த போலீஸ் அதிகாரிகள் விரைவில் அதிரடியாக கைது செய்யப்படலாம், இல்லையென்றால் தூக்கப்படலாம் என்ற பரபரப்பு செய்திகள் எல்லாம் உலா வருகின்றன. ஸ்ரீலங்காவை ஒரு காலத்தில் தனது பாதாள உலக செயற்பாடுகளால் கலக்கிய கெஹல் பத்ர பத்மேயின் வலதுகர ஹிட்மான் துப்பாக்கிதாரி மாட்டியாவுக்கு வேறு ஒரு போலி பேரில் ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டை வழங்கிய உயர் அதிகாரியொருவர் அனுரவின் அரசு தலைவர் செயலகத்தில் பணியாற்றிய நிலையில் கடந்த வாரம் அதிரடியாக கைது செய்யப்பட்டது வரை பல டீல்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன. இதற்கு அப்பால் பாதாள உலக புள்ளிகளை தப்பிக்க விடுவதற்காக பல மில்லியன் ரூபாய் டீல்கள் சார்ந்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான ரஹிதவும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்கவும் கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி அவரை அதிரடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கியிருந்தது, கட்சியிலிருந்து நீக்கியிருந்தது. இவ்வாறான கைதுகளின் பின்னர் கிட்டிய விடயங்களின் அடிப்படையில் தான் சில சட்டவாளர்கள், அதாவது லோயர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு செய்திகள் வந்திருக்கின்றன. இவ்வாறாக தூக்கப்படவுள்ள அதிகார முகங்கள் யார் என்பது இதுவரை பகிரங்கப்படாமல் விட்டாலும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸும் ஏற்கனவே பாதாள உலக டீல்களில் மாட்டுப்பட்டு கடந்த வருடம் பதவி நீக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனும் தூக்கப்படலாம் என தெரிகின்றது. இவர்கள் இருவருமே தன்னிடம் 300 மில்லியன் ரூபாய் லஞ்சத்தை கோரியதாக ஹரக்கட்டா குறிப்பிட்ட நிலையில் இந்த புதிய நகர்வுகள் வர தலைப்படுகின்றன. ஹரக்கட்டாவால் பழைய பெரிய புள்ளிகள் மாட்டுப்படுவதால் அவரது பாதுகாப்பு இப்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதால் அன்னொரு அரசாங்கமும் தற்போது ஹரக்கட்டாவை இன்னும் கடுமையான பாதுகாப்பில் வைக்க முடிவு எடுத்துள்ளது. தற்போது காலியுள்ள பூசா சிறைச்சாலையில் உள்ள ஹரக்கட்டா வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம் என்ற வகையிலும் அரசியல் புரசலான செய்திகள் வெளிவந்துள்ளன. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு செயலாளரின் சிறப்பு உத்தரவில் சிறப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா பாதுகாப்பு காரணங்களால் தற்போது நீதிமன்றத்துக்கு கூட கொண்டு செல்லப்படுவதில்லை. ஜூம் எனப்படும் இணைய வழியூடாகவே அவர் நீதிமன்ற விசாரணைகளுக்கும் முன்னிலைப்படுத்தப்படும் நிலையில்தான் இப்போது அவரை வேறு ஒரு
இடத்திற்கு, அதாவது இரகசிய இடத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுவதாக தகவல்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் இந்த டீல்களுக்காக முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனான ரஹிதா துபாய்க்கு சென்றபோது அங்கு வைத்து அவரை ஹரக்கட்டாவின் மனைவியும் ஹெர்பி என அறியப்படாத இன்னொரு மர்ம நபர் ஒருவரும் சந்தித்ததாகவும், அந்த சந்திப்பின் போதுதான் மில்லியன் ரூபாய் டீல்கள் பேசப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இப்போதைய நிலையில் முன்னாள் அமைச்சர் ட்ரானலஸ் மற்றும் முன்னாள் IGP, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தேசபந்து தென்னக்கோன் உட்பட்ட சிலர் கைது செய்யப்படலாம் எனவும் வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என 20 பேர் அடங்கிய பெரிய தலைகளின் கைது பட்டியல் இப்போது தயாராவதாகவும் தெரிகின்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலஸ் தூக்கப்பட்டால் அது இன்னொரு பெரிய அதிர்வாக ஸ்ரீலங்காவின் அரசியலில் மாறக்கூடும். அரசு அதிகாரிகள் எல்லோரிடமும் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறி ட்ரானலஸ் தான் இந்த மில்லியன் ரூபாய் டீல்களுக்கு முனைந்ததாகவும் கிசுகிசுக்கள் எல்லாம் வந்துள்ளன. இந்த டீல்கள் குறித்து அறிந்திருந்த சாட்சிகளை சில காவல்துறை அதிகாரிகள் மிரட்ட முயன்ற சம்பவங்களின் பின்னாலும் ட்ரானலஸும் தேசபந்துவும் இருப்பதாக எல்லாம் இப்போது புதிய செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த நிலையில் அண்மையில் அரசு தலைவர் அன்ருகுமார திசாநாயக்கா பரபரப்பாக தெரிவித்த ஒரு விடயமாக $1 பில்லியன் அமெரிக்க மதிப்பிலான வணிக நிதி மோசடிக்கு பின்னால் உள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை அவர் வெளியிட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சி தலைகளும் இப்போது புதியதொரு கோரிக்கையை அனுரவை நோக்கியே எறிந்துள்ளமையும் ஒரு முக்கிய விடயம். இறக்குமதி செய்வதற்கான முற்பணம் என்ற வகையில் மில்லியன் கணக்கான $, பணம் மாபியாக்களுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் எந்த ஒரு பொருளும் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும், மாறாக இந்த பணம் நிச்சயமாகவே மாபியாவின் பணத்தை வெளியே அனுப்புவதற்காக 2023ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற ஒரு பெரும் மோசடி பரிவர்த்தனை, அதாவது அந்நிய செலாவணி பரிவர்த்தனை என அன்ருகுமார திசாநாயக்கா அண்மையில் நாடாளுமன்றத்திலும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மோசடி பண பரிமாற்றங்களுக்கு உதவிய வங்கி கிளைகளும் வங்கி மேனேஜர்ஸ் எனப்படும் மேலாளர்களும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அன்ருகுமார திசாநாயக்கா கூறிய விடயம் நினைவூட்டத்தக்க விடயம். இதனை செய்தி வீச்சும் உங்களுக்கு கடந்த வாரம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி என்பது ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராக பதவி வகித்த காலம் என்பதால் தனது ஆட்சி காலத்தில் இந்தளவு பெரிய தொகைகள் எப்படி வெளியே சென்றது, அது உண்மையானால் அதற்கு பொறுப்பானவர்களின் பெயர்களை அனுர வெளியிட வேண்டும் என்பதும் ஐக்கிய தேசிய கட்சியின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதாவது ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சியின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் சந்தேக நபர்களுக்கு தகவல் கசிவதை தவிர்க்கவும் சட்டவிரோத சொத்துக்களை மீட்பதற்கு உதவும் வகையிலும் தான் இவ்வாறானவர்களின் பெயர்களை தாம் வெளியிடவில்லை என அரசாங்கம் கூறும் நிலையில் அதெல்லாம் வேண்டாம், இந்த பெயர்களை வெளியிடுங்கள் என அனுரவை எதிர்க்கட்சிகளும் அவரது பாணியில் சென்று நெருக்கடிகளை வழங்க ஆரம்பித்திருப்பது தெரிகின்றது. பாதாள உலக டீல்கள் சார்ந்த நெருக்குவாரங்கள் இவ்வாறு வர இலங்கையில் இன்னொரு புறத்தே டெங்கு நோய் தீவிரம் பரவுவது இன்னொரு எச்சரிக்கையை வழங்குகின்றது. நாளை பிறக்கும் ஜூலையில் ஆரம்பிக்கும் ஐரோப்பிய கோடைகால விடுமுறைக்கு இலங்கைக்கு பயணப்பட திட்டமிடும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இந்த டெங்கு நோய் பரவல் சில அவதானங்களை எடுக்க வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கை நிலைமையையும் ஏற்படுத்திக் கொள்கின்றது. இலங்கையில் அன்ருகுமார திசாநாயக்காவின் ஆட்சி காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு பிற டமாரங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு கடந்த 2025 ஜனவரியில் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருடங்கள் கழிந்தாலும் நாடளாவிய ரீதியிலான டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் தொடர்கின்றன. டெங்கும் ஒளிந்தபாடாக இல்லை. பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக மோசமான டெங்கு பரவலை தற்போது இலங்கை எதிர்கொண்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 53,000க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்த எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாகும். இதுவரை 31 பேர் டெங்கு காய்ச்சலால் பலியாகியுள்ளனர். தினசரி 600க்கும் மேற்பட்ட நோயாளர்களால் மருத்துவமனைகள் சமகாலத்தில் நிரம்பி வருகின்றன. இதனால் எங்கே இந்த நிலவரம் 2014ஆம் ஆண்டின் நிலையை மீண்டும் உருவாக்கி விடுமோ என்ற அச்சத்தை மக்களுக்கு உருவாக்கியுள்ளது. 2017இல் டெங்கு காய்ச்சலால் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் 1,86,000 பேர் பாதிக்கப்பட்டனர். 450 பேர் இந்த காய்ச்சலால் மரணமடைந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் பேரழிவை ஏற்படுத்திய தித்வா சூறாவளிக்கு பின்னர் டெங்கு மீண்டும் இலங்கையில் அதிகரித்து வருகின்றது. மேற்கு மாகாணத்தில் அதிகபட்ச டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. கண்டி மாவட்டத்திலும் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளது. டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக சில இடங்களில் நீர் தேங்கி இருப்பதால் இவ்வாறான டெங்கு பரவல் அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. தற்போது கொழும்பில் உள்ள உயரமான கட்டிடங்களின் மீது ஸ்ரீலங்கா வான்படை தனது ட்ரோன்களை பறக்கவிட்டு நுழம்புகளின் இனப்பெருக்க இடங்களை கண்டறிவது மூலம் சில அதிரடியான நகர்வுகள் இடம்பெறத்தான் செய்கின்றன.
டெங்கு வைரஸை செயலிழக்க செய்து எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தக்கூடிய வால்பாக்கியா பாக்டீரியாவை கொண்ட நுளம்புகளை இனப்பெருக்கம் செய்யும் திட்டங்கள் எல்லாம் தற்போது அரசாங்கத்தின் பரிசீலனையில் உள்ளன. உலக நுளம்பு ஒழிப்பு திட்டத்தின்படி 2017 வால்பாக்கியா நுளம்புகள் பரவிடப்பட்ட இந்தோனேசியா பகுதிகளில் டெங்கு பாதிப்பு 75% மேல் குறைவடைந்துள்ளதாகவும், ஆஸ்திரேலியாவிலும் இந்த வால்பாக்கியா நுளம்புகளை உற்பத்தி செய்யும் திட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருப்பதால் அதே பாணியில், அதாவது இந்த நுளம்புகளை ஒரு பயோ வெப்பனாக மாற்றி, உயிரியல் ஆயுதமாக மாற்றி டெங்கு போருக்கு உதவிக்கு அந்த கொசுக்களை அழைக்க அரசாங்கம் முயல்கின்றது. ஆனால் இது தலையிடி போய் திருகுவலி வந்த கதையை ஏற்படுத்தி விடுமோ என அஞ்சப்படுகின்றது. ஏனென்றால் இவ்வாறான வால்பாக்கியா நுளம்புகளால் வேறு வகையான நெருக்கடிகள் எதிர்காலத்தில் வந்துவிடுமோ என அச்சங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. எனினும் இப்போதைய நிலையில் இந்த வகை நுளம்புகள் ஒரு உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடும், அவை டெங்கை ஒழிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைகள் உலகளாவிய ரீதியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் பதவி விலகலை தொடர்ந்து கரூர் தொகுதியும் தற்போது இடைத்தேர்தலை எதிர்நோக்கி வருகின்றது. இந்த புதிய பதவி விலகல் மூலம் தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கு காத்திருக்கும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. அதிமுகவின் பலம் இந்த பதவி விலகலின் மூலம் தற்போது 41ஆக குறைந்துள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சரான விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நகர்வு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆதரவாக நோக்கப்பட்டாலும் அந்த கட்சி குறிப்பிடும் ஊழலற்ற ஆட்சி என்ற கொட்டொலிக்கு இந்த நகர்வு அடிபோட்டுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே இதே முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் மீது 88 கோடி ரூபாய்க்கு பண முறைகேடு தொடர்பாக சிபிஐ எனப்படும் மத்திய அரசின் புலனாய்வு பிரிவு ஒரு வழக்கை தொடர்ந்த நிலையில் இந்த முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் தான் இப்போது முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்திருக்கின்றார். எதுவாறோ கரூர் மற்றும் திருச்சி உட்பட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் எதிர்வரும் வாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளதால் அந்த இடைத்தேர்தல் முடிவுகளின் மூலம் முதல்வர் விஜய் ஒரு கணக்கை போடுவதும் தெரிகிறது. இறுதியாக இன்று கட்டாரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என வாஷிங்டன் அறிவித்தாலும் இந்த பேச்சுக்கள் குறித்த முரண்பட்ட சமிச்சைகள் தற்போது வந்துள்ளன. அமெரிக்காவுடன் எந்த மட்டத்திலும் பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்படவில்லை என ஈரான் கூறினாலும் இன்று கட்டாரில் அமெரிக்கா ஈரானை சந்திக்கும் என அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மேலும் இந்த பேச்சுக்களுக்காக அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் டோஹாவிற்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே இவ்வாறான சந்திப்புகளை ஈரான் மறுத்தாலும் ட்ரம்ப் குறிப்பிட்டது போலத்தான் இவ்வாறான சந்திப்புகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம் உருவானதால் இந்த விடயத்தில் அமெரிக்க அரசு தலைவர் சொல்வதுதான் நிஜமாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகின்றது. எனினும் ஈரானோ இன்று கட்டாரில் இவ்வாறான பேச்சுக்கள் இடம்பெறாது என கூறிக்கொள்கின்றது. பார்க்கலாம் இன்று என்ன நடக்கின்றது என்பதை. இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் புதிய குடிவரவு மற்றும் புகலிட தஞ்சங்கள் தொடர்பான புதிய மசோதா இன்று உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமூத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது ஒரு முக்கியமான மசோதாவாக நோக்கப்படுகின்றது. அகதிகளை பராமரிப்பதற்குரிய செலவுகளை குறைப்பது, அனுமதி மறுக்கப்பட்ட தஞ்ச கோரிக்கையாளர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை துரிதமாக அவர்களின் நாடுகளுக்கு கடத்தி கொள்வது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட புதிய விதிகள் இன்றைய மசோதாவில் இருக்கும் என பலமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இனிமேல் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் வழங்கப்படுபவர்கள், அதாவது அகதி தஞ்சம் அங்கீகரிக்கப்பட்டால் பிரித்தானியாவில் அவர்கள் வேலை செய்தால் அவர்கள் 10,000 பவுண்ட்ஸ் வரை பிரித்தானியாவுக்கு திருப்பிச் செலுத்தும் திட்டம் இந்த மசோதாவில் புதிதான ஒரு விடயமாக உள்ளது. அதாவது புகலிடம் வழங்கப்படும் வயது வந்தோர் தாம் பிரித்தானியாவில் உழைக்க தொடங்கியவுடன் ஏற்கனவே பெற்ற அரச நிதியுதவி மற்றும் தங்குமிட செலவுகளை ஈடுகட்ட 10,000 பவுண்ட்ஸை நாட்டுக்கு, அதாவது பிரித்தானியாவுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். அகதிகள் வேலை செய்தால் அவர்களின் வருமானத்தின் அடிப்படையிலான நோக்கத்துடன், இல்லையென்றால் அந்த கணிப்பீடுகளுடன் இந்த தொகையை திருப்பிச் செலுத்தும் திட்டம் பரிசீலிக்கப்படுகிறது. இந்த திட்டம் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடனை அவர்கள் வேலை செய்தால் மீண்டும் எவ்வாறு திருப்பிச் செலுத்த வேண்டுமோ அவ்வாறான ஒரு திட்டம் போல செயற்படுத்தப்படும் என தெரிகின்றது. ஆனால் இந்த 10,000 பவுண்ட்ஸ் முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரே அகதி ஒருவருக்கு நிரந்தர குடியிருப்பு, அதாவது நிலையான PR எனப்படும் கால வரையறையற்ற வதிவிட அனுமதி வழங்கப்படும் என்பது ஒரு முக்கியமான முன்னிபந்தனையாக இருக்கின்றது. இதனைவிட பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களும் தங்களின்
கணக்கில் உள்ள 10,000 மீண்டும் செலுத்தாத வரை மீண்டும் அவர்கள் பிரித்தானியாவுக்கு திரும்புவதற்கு நிரந்தரமான தடை இருக்கும் எனவும் இந்த மசோதாவில் இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான மசோதா. இலங்கை அகதிகள் இல்லைனா தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் என்பதால் இனிமேல் அகதி ஒருவர் அங்கீகரிக்கப்பட்டால் அவர் பணியில் இருந்தால் அவரும் 10,000 பவுண்ட்ஸை நாட்டுக்கு செலுத்த வேண்டிய நிலை வரும். எனினும் இந்த புதிய திட்டத்தை போர் மற்றும் துன்புறுத்தல்களிலிருந்து தப்பி வரும் அகதிகள் மீதான வரி என கண்டனங்கள் வலுக்கின்றன. குறிப்பாக தொழிற்கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களை இதனை எதிர்ப்பதால் இந்த விடயத்தில் அமைச்சருக்கு, அதாவது உள்துறை அமைச்சருக்கு ஒரு சவால் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.